Hi everyone, நான் உங்கள் PMS Physics தமிழ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த டாபிக் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் த பிரின்சிபல். ஓகேங்களா, இது கூலும்ஸ் லாவோட தொடர்புடையது தான். இந்த கூலும்ஸ் லா வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனது வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நான் உங்கள் PMS. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லா பற்றி தெரிஞ்சுக்கிடணும். ஓகேங்களா, கூலும்ஸ் லா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கூலும்ஸ் லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணும், அட்ராக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா F = 1/4/ε0 Q1 Q2 R². இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த ஃபார்முலா எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 2 பார்ட்டிகல் ஆஃப் சார்ஜஸ், அதாவது 2 பாயிண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி 3 பார்ட்டிகல், 4 பார்ட்டிகல், 5 பார்ட்டிகல், அதாவது சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலும்ஸ் லா வச்சு நம்ம ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மெத்தடு தான், அதாவது ஒரு பிரின்சிபல் தான் சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் a given charge is equal to the vector sum of forces exerted and it by the all other charges. ஓகேங்களா, இதான் டெஃபினேஷனு, சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபலோட டெஃபினேஷனு. மறுபடியும் சொல்கிறேன், the total force acting on a given charge is equal to the vector sum of forces exerted and by the all other charges. சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட்னாலே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். இந்த சார்ஜஸ் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் தான் அது பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல். இது ஜஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் சம் ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அடிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சப்போஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒபே பண்ணும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், சார்ஜ் நெய்தர் கிரியேட்டர் நார் டிஸ்ட்ராய், இதை அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு சிஸ்டத்திலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சிஸ்டம். தேர்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஆஃப் சார்ஜஸ், நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த சார்ஜில் அதை கால்குலேட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக கூலும்ஸ் லாவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 சார்ஜஸ் இருக்கும், Q1 Q2. ஸோ 2 சார்ஜஸ் இருக்கும். நம்ம இதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் போவோம், Q1லேருந்து ஃபோர்ஸ் F1 வச்சுக்கிடுவோம், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா F2 ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸாக இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 சார்ஜுக்கு இடையில, அதாவது பாயிண்ட் சார்ஜ் இடையில உள்ள ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூலும்ஸ் லா மெத்தடில் F = 1/4/ε0 Q1 Q2 / R², இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணியிருப்போம். இதே இந்த சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சார்ஜஸ், ஸோ 5 சார்ஜஸ் நான் கொடுத்துருக்கேன். 5 சார்ஜஸ் அதிகமான சார்ஜ் கூட இருக்கலாம். ஸோ Q1 Q2 Q3 Q4 Q5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, அதாவது 5 சார்ஜஸ் இருக்குது. இந்த 5 சார்ஜோட ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா இதுக்கு தான் நமக்கு ஒரு பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன பிரின்சிபல்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல். இப்போ நம்ம Q1 இருந்து நம்ம ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் Q1 ஒரு ஃபோர்ஸ் போவோம், அதே மாதிரி Q1 Q3க்கும் ஃபோர்ஸ் போவோம், அதே மாதிரி Q1 Q4க்கும் ஃபோர்ஸ் போவோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா F12, அதே மாதிரி F13, F14, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
சார்ஜ் Q1ல இருந்து நமக்கு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் F15. ஸோ நம்ம வந்து 2 சார்ஜ் இருந்துச்சுன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் கூலும்ஸ் மெத்தடில் 1/4πε0 Q1 Q2 R². ஆனால் இப்போ 5 சார்ஜ் இருக்குனால நமக்கு 5 ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சூப்பர்பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் the total force acting on a given charges equal to the vector sum of forces exerted and by the all charges all other charges. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா சார்ஜுமே அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒபே பண்ணும். இப்போ வந்து எல்லா சார்ஜோட ஃபோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து சூப்பர்பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நான் வந்து ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். F vector equal to ஸோ F1 பார்த்தீங்க அப்படின்னா F1 2 vector plus F1 2 1 3 vector plus F vector equal to 1 4 vector F vector equal to 1 5 vector. இதே மாதிரி எல்லா சார்ஜுமே கால்குலேட் பண்ணலாம். Q1க்கு மட்டும் இல்லை Q2லேருந்து Q3க்கும் Q3லேருந்து Q4க்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். நான் கால்குலேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா Q1லேருந்து தான் கால்குலேட் பண்ணுறேன். டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய நமக்கு வந்து சார்ஜோட வேல்யூ தெரிஞ்சுன்னா ஈஸியாக அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இந்த Q1 Q2 சார்ஜோட ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கூலும்ஸ்லால எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸோ 1/4πε0 Q1 Q2 divided by R². இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து R எடுத்துக்கலாம். ஸோ R1 2 இது வந்து பார்த்தீங்கன்னா R13 R14 R15. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1/4πε0. ஸோ நான் இங்கே வந்து Q1 Q2 எடுத்திருக்கேன். அதனால் இங்கே Q1 Q3. ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படின்னா Q1 Q3 divided by R². R²னா 1 3. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபோர்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் 1 divided by 4/ε0 Q1 Q4 divided by R14². ஸோ இதோட ஃபோர்ஸ் ஸோ F15 ஓட ஃபோர்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 divided by 4/ε0 Q1 Q5. ஸோ மறக்கக்கூடாது R15². ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து இப்படி கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃபோர்ஸ் வேல்யூவை வந்து நீங்கள் வந்து வெக்டர் சம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இந்த இதில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த ஃபார்முலா நான் வந்து நம்ம எல்லாருடைய ஃபோர்ஸை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா F12க்கு பார்த்தீங்கன்னா 1 divided by 4/ε0 Q1 Q2 R² R12 plus 1 divided by 4/ε0 Q1 Q3 divided by R14 R12² R13 plus 1 divided by 4/ε0 Q1 Q4 divided by R14² 1 divided by 4/ε0 Q1 Q5 divided by R15². ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/4πε0 வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 divided by 4/ε0. ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் வேல்யூ கிடைக்கும். ஸோ Q1 Q2 divided by R1² ப்ளஸ் Q1 சில பார்த்தீங்கன்னா Q1 கூட காமனாக தான் இருக்குது. நம்ம Q1 கூட வெளியே எடுத்துடலாம். எல்லாத்துக்கும் வந்து காமனாக இருக்கிறனால ஸோ Q1 காமனாக இருக்கு வெளியே எடுத்துலாம். மிச்சம் கிடைக்குன்னா 3 R13² Q4 R14² plus Q5 divided by R15². ஸோ இதுதான் வந்து நம்ம சூப்பர் பொசிஷனில்
பிரின்சிபலில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ. இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இல்லைனா வெளியே எடுத்துடலாம். ஷார்ட்டாக நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சார்ஜோட பார்ட்டிகளோட வேல்யூஸ், அதாவது பாயிண்ட் சார்ஜோட ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த சார்ஜ் Q due to the all the charge is given by F1 equal to K. Kனா பார்த்தீங்கன்னா 1/4/epsilon அந்த வேலையை தான் ஷார்ட் ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து 1.3. அது மட்டும் இல்லாமல் ஸோ வித்தவுட் த சூப்பர்பொசிஷன் ஆஃப் பிரின்சிபல் கூலும்ஸ் லா வில் பி இன்கம்ப்ளீட். ஓகேங்களா, இந்த பொசிஷன் மட்டும் இல்லை அப்படின்னா, இந்த பிரின்சிபல் மட்டும் இல்லைன்னா கூலும்ஸ் லா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா கூலும்ஸ் லா வந்து ரெண்டு சார்ஜுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.